நடக்க போறது நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஆனா என் மனசுக்கு ஏதோ உறுத்தலாவே இருக்கு. எனக்கு என்னன்னு புரியல. எப்படி இருந்தாலும் பூமாரி ஆத்தா நீதான் காப்பாத்தணும். வாக்கலே வா. ஐயோ விளக்கு விழுந்துருச்சு. பாத்து. என்ன சின்ன சத்தம்? ஒண்ணும் இல்ல முத்து மாமா, விளக்கு விழுந்துருச்சு. மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்னமோ எல்லாமே தப்பா போயிடுமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம். நீங்க இன்னைக்கு யாருமே கையெழுத்து போட வேண்டாம். ஏ என்ன பேசிட்டு இருக்க? எல்லாரும் ஒத்துட்டு கையெழுத்து போடுறப்ப போட வேணாம்னா என்ன அர்த்தம்? என்னங்க பூஜை ரூம்ல விளக்கு. சும்மா சாமி பூஜை பேசுறதெல்லாம் இதோட விட்டுரு. ஒரு நல்லது நடக்கும்போது அதை தடுத்துட்டு எப்ப பார்த்தாலும் அவசரமா பேசுறதே உனக்கு வேலையா போச்சு. நான் என்ன சொன்னேன்? இந்த டீல் முடிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு சொன்னல, அதுக்கப்புறமும் நீ இதை தடுக்கிறல்ல. எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணலைங்க. இங்க பாரு, நம்ம எதிர்காலம் இப்ப உன் கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ எடுத்துக்கோ. வேண்டாம் மாமா, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு என்னவோ நம்ம வீட்டுக்கு கெடுதல் வந்துடுமோன்னு பயமா இருக்கு மாமா. முத்து மாமா, கலை இவ்ளோ சொல்லும்போது எனக்கு என்னமோ இன்னைக்கு பத்திரப்பதிவு வச்சுக்காம நாளைக்கு வச்சுக்கலாமான்னு தோணுது. கலையோட சம்மதமும் இதுல முக்கியம் இல்ல மாமா. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, அம்மாவாசை. நாளைக்கு பத்திரப்பதிவு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். மருது, நல்ல விஷயம் ஆரம்பிக்க போறோம். அது எப்போதுமே வீட்டில் இருக்க பெண்கள் பேச்சு கேட்கறது நல்லதுடா. இல்ல எல்லாம் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். சார், ஒரு சின்ன மாற்றம். சொல்லுங்க சார். இல்ல ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண தான் போறோம். ஆனா அது இன்னைக்கு இல்ல, கண்டிப்பா நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். நாளைக்கு அமாவாசை நாள் தான், எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆமா சார், அமாவாசை அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறது விசேஷம் தானே. அவங்க சொல்றது கரெக்ட் தான், நாளைக்கே வச்சுக்குவோம். சார் இப்ப கிளம்பலாமா? கிளம்புவோம். தொந்தரவுக்கு மன்னிக்கணும், நாளைக்கு பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம், நாளைக்கே வச்சுக்கலாம். நல்லது. ஓகே சார், வரேன் சார். சரி வாங்க சார். ஒரு நிமிஷம் இருக்கு, முக்கியமான விஷயம் கேட்கவே மறந்துட்டேன். கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா என்ன கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க? ஓ, மருது உங்ககிட்ட சொல்லலீங்களா? லிக்கர் ஃபேக்டரி தான். லிக்கர் ஃபேக்டரியா? சாராயமா? ஏன் இங்க? உங்க இடம் கம்பெனிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா லிக்கர் ஃபேக்டரிக்கு முக்கியமான மூலப்பொருளே தண்ணி தானே. உங்க இடம் ஏரிக்கரைக்கு பக்கத்திலேயே இருக்கு, அதனால தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. எங்க ஊர்ல நல்ல தண்ணி கிடைக்கும். 100 அடி தோண்டினால தண்ணி வந்துடும். அந்த நல்ல தண்ணியை நீங்க உறிஞ்சுக்கிட்டு சாக்கடையா மாத்த போறீங்களா, சாராயமா மாத்த போறீங்களா? மிஸ்டர் முத்தரசன், என்ன பேசுறீங்க? என்ன சார், நீங்க எங்க ஊரை சுடுகாடா மாத்த போறீங்களா? எங்க விவசாயிகளை அழிக்க. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மீறி இந்த ஊர்ல யாரும் உங்களுக்கு ஒரு குடி மண்ணை கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த சாராய ஃபேக்டரி இருக்கிற அதை பண்றதுலாம் இந்த ஊருக்குள்ள வரவே கூடாது. மரியாதையா சொல்றேன், போயிடுங்க. அண்ணா என்ன இப்படி எல்லாம் பேசுற? டேய் மருது, ரொம்ப தப்பு மருது. டேய், தண்ணின்றது பொதுவான விஷயம். ஒருத்தவங்க தாகத்தை தீக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கலாம்டா, சாராய ஃபேக்டரி தண்ணி கொடுக்கலாமாடா?
எங்க மண்ணு எங்க அம்மா மாதிரி சார். ஒரு புடி மண்ணு கூட கொடுக்க மாட்டோம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீங்க இங்க இருந்தீங்கன்னா மரியாதை கட்டுறோம். போங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்கண்ணே. டேய் வாய முடுறா. முத்தரசன் ப்ளீஸ் கூல் டவுன். தயவு செஞ்சு கோவப்படாம பேசுங்க. இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா பணம் வேணாலும் சேர்த்து தரோம். பணத்தை கொடுத்தீங்களா வாங்குறியா? யோ போயிடு, ஒழுங்கா போயிடு, கொன்னே போட்டுரு. வெளியே போ. சார் 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 என்ன சார் இருங்க சார். இல்ல மருது, நாங்க Please, கிளம்புறோம். இனிமேலும் இவரை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல ஃபேக்டரி வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. நாங்க வேற இடம் பாத்துக்கிறோம், பரவாயில்ல விடுங்க. சார் சார் இப்போ ஒண்ணு சந்தோஷம் இல்ல, கெடுத்துட்டிய என் வாழ்க்கையை கெடுத்துட்டிய. அப்படி என்னண்ணே, வாழ்க்கையில நாளா முன்னேறவே கூடாதுல்ல, அப்படிதானே? வருது இல்லடா. என்ன இல்ல பேசாத, எப்ப பார்த்தாலும் இதே தானே பண்ணிட்டு இருக்க. டேய் அவங்க என்ன டேய், சாமி உனக்கு என்னதான் பிரச்சனை போ? அம்மா நீங்க என்ன சொன்ன? ஆ? அந்த 100 ஏக்கர் நிலத்தை என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னல. ஆமாண்டா. என்ன ஆமா இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க? என்னடா பண்ண? நீ என்ன பண்ண எல்லாரும் தெரியும். குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே பின்பக்கம் வாங்கிப்ப, அதானே? அப்படிலாம் கிடையாது மதி, புரிஞ்சுக்க நீ பேசாதடா. எல்லாம் இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன். சி, அசிங்கமா இல்ல? என்னடா பேசுற? உனக்கு சொத்து இல்லைன்னு சொன்னா மொத்த சொத்து கொடுத்தா எடுத்துக்கோடா. எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நான் மட்டும் இல்ல, ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க. ஏன்னா எல்லாரும் உன் மேல பாசம் வச்சிருக்காங்க, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கடா. டேய் நீ பிசினஸ் பண்றா, பெரிய ஆள் ஆகுடா, நாங்க சந்தோஷப்படுவோம். நீ தப்பான ஆளுங்களை கூட்டிட்டு வந்தானா? இந்த பாரு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. நம்ம ஊரு நல்லா இருக்கணும்டா. டேய் காலங்காலமா விவசாயிகளை வாழ வைக்கிற குடும்பம் நம்ம குடும்பம். நம்ம மண்ணுல தண்ணியை ஊறிடுதோ, விவசாயிங்க உடம்புல ரத்தத்தை ஊறிடுதோ ஒண்ணுதான்டா. பைத்தியக்காரா. டேய் பொண்ண தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இந்த பிசினஸ் வேணா வேற சொல்லி நம்ம பண்ணுவோம். இந்த அவமானத்தை நான் மறக்கவே மாட்டேன். எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டல. டேய் இது அவமானம் இல்லடா, நீ பண்ண வேலைக்கு கிடைச்ச வெகுமானம். நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? உன்கிட்ட சொன்னல கால கூட சேர்ந்து வாழ்றேன்னு. நான் இந்த அவமானத்தையும் மறக்க மாட்டேன், கால கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன். அப்பாடா ரொம்ப நிம்மதி. கலை நீ சுமாரு. வக்கீல் சார் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 4 பங்காவே பிரிச்சிருவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. சார் அதை எடுங்க. கலை வந்து கையெழுத்து போடு. சார் சாட்சிக்கு எழுத்து போடணும். சார் பத்திரத்தை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு முன்னால உங்க எல்லார் கையாலையும் தொட்டு கொடுங்க. கார்த்தி அண்ணா இந்தா. ஜனனி அண்ணே என்னம்மா?
பூங்கோதை மாப்ள கலை, இது உனக்கு தான் நன்றி சொல்லணும். நீ நல்லது பண்ணிருக்க, இந்த ஊரையே காப்பாத்திருக்க. இந்த ஊருக்கே நல்லது பண்ண உனக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும் கலை, நம்ப. நான் ஒண்ணு நினைச்சேன், வேற ஒண்ணு நடந்துருச்சு. பேசாம நான் சொன்ன மாதிரி சின்னதா ஆசைப்பட்டிருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நீ பெருசா கோட்டை கட்டினதுனால மொத்த கோட்டையும் சரிஞ்சு போயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. என்னடி சொன்ன? ஒண்ணும் இல்ல உன்னை எதிர்த்து நான் ஏதாவது பேசுவேனா? மருதண்ண சொன்னதை கேட்டீங்கல்ல? அந்த இடத்தோட மார்க்கெட் ரேட்டு 50 கோடி. உங்களுக்கு 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க, வெண்ணிலா அண்ணி இருக்காங்க. இதெல்லாம் யோசிக்காம நீங்க பாட்டுக்கு எங்களோட பேருக்கு எழுதி வச்சிட்டீங்க. இத போய் குட்டி சந்தோஷம்னு சொல்றீங்க? இதுல குட்டி சந்தோஷம் பெரிய சந்தோஷம் எல்லாம் கிடையாது. எனக்கு 3 குழந்தைங்க தான் இருக்கான்றது உனக்கு யார் சொன்னது? நீங்க எல்லாருமே என்னோட குழந்தைங்க தான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த பூர்வீகம் சொத்துன்றது எல்லாருக்கும் சமமானது தான். ஆனா நம்ம யாருமே அந்த சொத்தை பெரிய விஷயமா நினைச்சது கிடையாது. அது என்னன்னா, நாம எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். ஆனா அந்த மருது பையன் மட்டும் கண்டவங்க பேச்சை கேட்டுட்டு மனசு நோக்கடிக்கிற மாதிரி பேசிடுறான். சீக்கிரம் சொத்தை பிரிச்சிடணும், அப்பதான் என் மனசுல இருக்க பாரம் இறங்கும். எனக்கு என்னன்னா, இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னா அப்பா இதோட என் கடமை முடிஞ்சிருச்சு, நிம்மதியா இருந்துடலாம், ஒரு பொறுப்பு நம்மளுக்கு கிடையாது, ஃப்ரீயா இருந்துருவோம் அப்படின்னு ஒரு யோசனை என் மைண்ட்ல ஓடிச்சு. அதை நான் வெண்ணிலா கிட்ட சொன்னேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்போது உங்க அண்ணி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. இப்ப எனக்கு இதோட ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. என்னன்னா, அம்மனுக்கு கோவில் கட்டணும். அம்மனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது இப்போ எனக்கு வந்திருக்க பெரிய புது பொறுப்பு. அதனால இந்த அதிகமாகிற பணத்தை நம்ம பொது சொத்து, அதாவது பூர்வீக சொத்துல இருந்து தான் எடுக்க வேண்டியதா இருக்கும். வேற வழி இல்ல, நல்ல காரியம் நம்ம பண்ணிதான் ஆகணும். அதை நம்ம பண்ணிடுவோம். ஆனா அதை உங்களை கேட்காம நான் பண்ணக்கூடாது இல்லையா? அவசரப்பட்டு நானா இதை பண்ணிட்டேன்னா அப்புறம் தப்பா போயிடும். இல்லை, இப்போ நான் இப்படி பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஆட்சேபனை, கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா சத்தியமா நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். நீங்க ஃப்ரீயா என்கிட்ட சொல்லலாம். நல்ல விஷயம் அது. அண்ணா, என்னண்ணா இப்படி ஒரு கேள்வி எங்களை பார்த்து கேக்குறீங்க? இது கேட்க எப்படின்னு உங்களுக்கு மனசு வருது? ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம வீட்டு சார்பா செய்யறதுங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய புண்ணியம். இத போய் மருதண்ண கூட எங்களோட ஒப்பிட்டு பேசுறீங்களே. மருதண்ண புரியாம பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கன்னு. மாமா இத பாருங்க, எனக்கு தெரிஞ்ச என் வீட்டுக்காரரு எடுப்பார் கைப்பிள்ளையா தான் இருக்காரு. யார் பேச்ச கேட்டுட்டு இதெல்லாம் பண்றாரு ஆடுறாருன்னு ஒண்ணும் புரியல. ஏய், உன்னை பத்தி தானே பேசுறாங்க. எனக்கு தெரியாதா? கவனி மாமா, இப்போதைக்கு இந்த சொத்து மொத்தத்தையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு மாமா. அத பத்தி கேள்வி கேட்க வேற யாருக்குமே உரிமை இல்ல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கேள்வியே கேட்காம நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் மாமா. இல்ல, இப்ப எனக்கு என்னன்னா, இந்த ஆசையும் இந்த சந்தோஷமும் என் மனசுல இருக்கு. சரியா? அது என் மனசுல இருந்தாலும் நீங்க உங்க வாயை திறந்து சொன்னாதான் எனக்கு அது சந்தோஷம். எனக்கு இந்த வேலையை பண்றதுக்கான தைரியமும் வரும். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இன்னும் 3 மாசத்துக்குள்ள ஆத்தாக்கு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். அவ்வளவுதான். அது எப்படின்னு நடக்கும்? நீங்க எங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டீங்கண்ணே. நீங்களும் சரி, அண்ணியும் சரி. அது எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. என்ன கார்த்தி, நாங்க எதை மறைச்சோம்? அன்னைக்கு கோயில் கட்டுறதுக்கு நிலம் பார்க்க போனப்ப பூசாரிக்கு சாமி வந்து என்ன சொன்னாரு? நீ எதை பத்தி பேசுறன்னு புரியலையே.
ஐயோ அண்ணி, ருத்ரா உத்ரா பொன்மகளோட ஆம்பளை புள்ள உன்னையும் கையில வச்சுக்கிட்டு தான் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடுறத ஆத்தா காட்டினதா பூசாரி சொன்னார்ல. அது என் காதுக்கு காத்து வாக்குல அப்படியே வந்து விழுந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், அப்படி ஒரு ஆம்பளை பிள்ளைய உங்க கையில வச்சுக்கிட்டு சாமி கும்பிடணும்னா குறைஞ்சது ஒரு 10 மாசமாவது ஆகும்ல. அதனால இப்ப கோயில் கட்டுறதுக்கும் 10 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓஹோ, இதான் விஷயமா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அது சரி, நீங்க இதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சாமி சொல்லுச்சு, அதுக்கெல்லாம் 10 மாசம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, புரியுதா? இப்ப அதெல்லாம் விடுங்க. 3 மாசத்துக்குள்ள எப்படியாவது கோவிலை கட்டி ஆகணும், கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும். $5 லட்சம் பணத்தை இன்னைக்கு திருப்பி தரேன்னு சொன்னல, இப்ப வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணலையா? ஏன்? அது நான் ஒரு கணக்கு போட்டு சொன்னேன், வர வேண்டிய இடத்துல திடீர்னு காசு வராம போச்சுண்ணே. ஆனா ஒரு வாரம் பொறுத்துக்கோங்களேன், நான் எப்படியாவது காசு கொடுத்துறேன். என்னது, ஒரு வாரமா? அது வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது. ஏன்னா நீ இன்னைக்கு குடுக்கறேன்னு சொன்ன 5 லட்சத்தை நான் வேற ஒரு பாட்டிக்கு குடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். உன்ன மாதிரி மாத்தி மாத்தி பேசுறவன் இல்ல, தெரியுதா? ஒரு வாக்கு கொடுத்தா கரெக்டா செஞ்சிருவேன். உன்ன மாதிரி மாத்தி மாத்தி என்ன பேச சொல்றியா? அந்த மாதிரி எல்லாம் என்னால முடியாது. பிசினஸ்ல நான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன். பணத்தை எடுத்து வச்சாதான் நான் இங்க இருந்து போவேன். என்னன்னு இப்படி பேசுறீங்க? வட்டி வேணா கொஞ்சம் கூட சேர்த்து வாங்கிக்கோங்க. என்னையா நீ அசலே கொடுக்க உனக்கு வக்கில்ல, வட்டி வாங்கி அதை வாங்கி எதை வாங்கிக்கிற? முதல்ல பணத்தை எடுத்து வை, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்னன்னு இப்படி பேசினா எப்படின்னு? நாம என்ன இன்னைக்கு நேத்தான பார்த்து பழகிட்டு இருக்கோம். அதனாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். வேற எவனாவது இருந்திருந்தானா 2 அப்பிட்டு தான் பேசியிருப்பேன். சரி சரி, பழகின தோசத்துக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி வை. இதே இடத்துக்கு திரும்பி வருவேன். வேற எந்த கதையும் சொல்லாம பணத்தை திருப்பி கொடுக்கணும். அப்படி மட்டும் கொடுக்கல, நேரா முத்தரசன் கிட்ட போய் பேசி பணத்தை வாங்கிடுவேன். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் அப்படி பண்ணாம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. 1 மணி நேரம் தான் டைம். வீடு தேடி அவமானப்படுத்துற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை வருது? ஸ்வேதா, ரியல் எஸ்டேட் பண்றதுனால ஒரு பெரிய அமௌண்ட் கமிஷனா கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அது மொத்தமா இப்ப ஊத்திக்கிச்சு. அந்த திமிர்ல தான் வீட்டுல எல்லார்கிட்டையும் ரொம்ப கனவட்டா பேசிட்டு இருந்தேன். இப்போ பணத்தை கொடுத்த அந்த ஆள் வந்து மேட்ரிட் போறான். இந்த விஷயம் மட்டும் முத்தரசன் காதுக்கு போச்சு, அப்புறம் வீட்டுக்குள்ள எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். ஸ்வேதா, ஒரு ஹெல்ப் பண்றியா? ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடு, நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன். திடீர்னு கேட்டா எப்படி முடியும் வருது? ஊர்ல அம்மா உடம்பு சரியில்லைன்னு கேட்டாங்கன்னு இருந்த அமௌண்ட் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம அதான் என் அக்கவுண்ட்ல பிரச்சனை, பேங்க் சர்வர் டவுன் ஆயிருக்குன்னு சொன்னல, அது இன்னும் ரெக்டிஃபை ஆகலையா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அந்த ஆளுக்கு காசு கொடுத்து என்கிட்ட பணம் இல்லையே தவிர பணம் எப்படி கிடைக்கும்னு சொல்றதுக்கு என்னால முடியும். எப்படி? உங்க முத்தரசன் அண்ணனை பாத்தீங்கல்ல, கோவில் செலவுக்குன்னு தாட் போட்டுன்னு பணத்தை அள்ளி வீசிட்டு இருக்காரு. 10 லட்சத்தை அப்படியே கை மேல கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் கோவிலுக்கு நிலத்தை வாங்க போறேன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ண போறாரு. ஒரு தம்பி பிரச்சனையில இருக்கும்போது 5 லட்சம் கொடுக்க மாட்டாரா என்ன? இல்ல இல்ல ஸ்வேதா, அதான் பிரச்சனை. அவர்கிட்ட எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் காசு கேட்கறது, அது எல்லாம் அசிங்கம். எதுக்காக நீங்க டைரக்டா போய் கேட்கணும்? நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா காசு உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம
கோயில் கட்டுற விஷயத்த உடனடியா தடுத்து நிறுத்திடலாம். என்ன சொல்ற? சொல்றேன் கேளுங்க. நான் சொல்றபடி செய்யுங்க, கண்டிப்பா பணம் கிடைக்கும். சரி, நீ சொல்றபடியே செய்யறேன். ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் சொன்னது கரெக்டா செய்யணும். சரி போ. சரி, ஓகே. பாஸ் 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 எங்க? பாஸ் எங்க போனாரு? ரூமுக்கு தான் போனாரு. எதுக்காக நீ இவ்ளோ பதட்டமா இருக்க? யார்கிட்டயும் பணம் வாங்கினாராம். அது இன்னைக்குள்ள குடுக்கலனா நடக்கிறதே வரேன்னு அந்த ஆள் மிரட்டிருக்கான். பாஸ் மனசு வெறுத்து போய் என்கிட்ட பணம் இல்ல, எனக்கு அசிங்கமாயிடுச்சுன்னு நான் சாக போறேன்னு சொல்லிட்டு கோவமா போறாரு. ஐயோ என்னங்க? ஏங்க என்னடா? எந்திரி, பாத்து பாத்து. என்னன்னா ஒரு காரியத்தை கூட உருப்படியா பண்ண மாட்டியா? கதவை உடைச்சிட்டு வந்து காப்பாத்தலான்னு பார்த்தா கதவு தாப்பாலே போடல. கடைசியில ஒழுங்கா தொங்க தெரியாம இப்படி விழுந்து வச்சிருக்கிய. எங்களுக்கு எந்த வேலையும் இல்லாம மிச்சம் பண்ணிட்டேனா? கார்த்தி, பல்லாடாத. என்னடா உன் பிரச்சனை? ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நல்ல ஸ்ட்ராங்கா தானே இருக்கு, அப்புறம் எப்படி ஸ்லிப் ஆனாரு? என்னடா நீ என்ன வேலை பண்றியோ? ஏதாவது ஏடா கூடமா இருந்தா என்ன பண்றதுடா? அண்ணா மருதனா, தூக்குலாம் நல்லா ஸ்ட்ராங்கா தானே போட்டிருக்க, அப்புறம் எப்படி நான் தவறி கீழே விழுந்த? என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்குல்ல? சாவு போனா உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்கா? என்னடா உன் பிரச்சனை? பைத்தியக்கார மாதிரியே பண்ணிட்டு இருக்கடா. ஏடா கூடமா ஏதாவது ஆயிருந்தா யாரா பதில் சொல்றது? டேய், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்லடா, யோசிச்சு பாருடா. டேய், நம்ம ஊர் மக்கள் உன்னை பத்தி என்னடா நினைப்பாங்க? அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்டா? நான் திரும்ப திரும்ப சொல்ல, தப்பா நினைச்சுக்காத. விவசாயத்தை நம்பி இருக்கிற பூமிடா நம்ம பூமி. அதுல போய் ஒரு சாராய ஃபேக்டரியா? வேண்டாம் மருது, தப்பு மருது. அது பேரு கெட்டு போறது மட்டும் கிடையாதுடா. இந்த மாதிரி சாரையா ஃபேக்டரி, சீட்டாட்டர் கிளப், இதுல வர பணம்லாம் பாவம்டா. அது நமக்கு மட்டும் இல்லடா, நம்ம குழந்தைங்க, நம்ம சந்ததியே பாதிக்கும்டா. இங்க பாருங்க, இந்த வீட்ல இவ்வளவு சொத்து இருந்துச்சா? இந்த அளவுக்கு இது பெருகி நிக்குதுன்னா அதுக்கு முத்தரசன் மாமாவோட கரிசனத்தோட சேர்ந்த உழைப்பு தான் காரணம். என்னைக்காச்சும் அதுக்கு துணையா இருந்திருக்கீங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்திருக்கிறீங்களே தவிர எதையாச்சும் ஒரு நாளாவது போய் பாத்திருப்பீங்களா? லோடு ஏத்திருக்காங்கன்னு அங்க வர சொல்லுவாரு, அதை விட்டுட்டு பாதிலே எங்கேயாவது போயிடுவீங்க. ரைஸ் மில்லுக்கு போங்க, அங்க ஏதாவது ஆர்டர் இருக்குன்னு அனுப்பிவிட்டா அங்க போகாம வேற எங்கேயாச்சும் போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கே வருவீங்க. இப்படிதான் எங்கேயாவது வியாபாரத்துக்கு அமிச்சா முடியல, உடம்பு சரியில்லைன்னு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. உங்க
கையில எல்லாம் மொத்த சொத்தையும் கொடுத்திருந்தா குடிச்சே அழிச்சிருப்பீங்க. ஏய் வேண்டாம் நிறுத்து, ரொம்ப பேசாத சொல்லிட்டேன். பேசினா என்ன பண்ணுவீங்க? நடந்த உண்மையை சொன்னா குத்துதோ? நான் என்ன இல்லாத பொல்லாதீமா சொல்லிட்டு இருக்கிறேன்? இப்ப கூட என்ன நடக்குது? ஜாலியா பகல் போனா ரவுண்ட் அடிச்சுட்டு ஊரை சுத்திட்டு வரீங்க, ராத்திரியானா குடிச்சிட்டு தூங்குறீங்க. உங்க இஷ்டத்துக்கு தானே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. மாமாவுக்கு உத்தரவு போடுறதுக்குலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், என்னடி பேசிட்டே இருக்க? ஆமா பேசுவேன். மாமாவை ஏதாச்சும் தேவையில்லாம பேசிட்டீங்கன்னா ஒரு வார்த்தை இல்ல, 100 வார்த்தை இல்ல, 1000 வார்த்தை, 1,00,000 வார்த்தை பேசுவேன். மாமாவை பேசுறது பார்த்து எல்லாம் சும்மா இருக்க சொல்றீங்க? சரி சரி கலை, சும்மா இருக்கலை விடு. அவன் எதுவும் டென்ஷன்ல இருக்கான், கோவத்துல இருக்கான். நல்லது, நான் சொல்றது சரி ஓகே, நீ கோவப்படாத. நீ சொன்ன மாதிரி சித்தி வரட்டும், எல்லாம் பேசிக்கலாம், எல்லாம் அப்படியே நடக்கும். ஆனால் இந்த கோவிலை கட்டுற விஷயம் மட்டும் வேணான்னு சொல்லாத. இது புண்ணியம்டா, நல்ல காரியம். ஊரில் இத்தனை பேர் இருக்கும்போது நமக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அதை கடவுள் நமக்கு கொடுத்துருக்க சந்தோஷம்டா, அதை நம்ம பண்ணணும்டா. சரி, நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ நம்ம கோவிலை கட்டுறோம், அதுக்கான செலவுலாம் பண்ணுறோம்ல. இப்போ சொத்தை நம்ம பிரிக்கும்போது அதை ஏன் பங்குலேருந்து கழிச்சுப்போம். ஒன்றும் இல்லை, சாதாரணமான விஷயம். எதுக்கு நீ டென்ஷன் ஆகிற? இதனால உனக்கோ மற்றவங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. ஆனால் கோவிலை கட்டக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அது தப்பு. சரியா? சரியாடா? சரி, இப்போ உனக்கு என்ன அந்த 5 லட்ச ரூபா வேணும்னு சொன்னல, நான் பார்த்துக்கிறேன்டா. 5 லட்ச ரூபா தானே, அதுக்கு மேலே ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன்டா. நீ தேவையில்லாமல் கடலாம் போட்டு யோசிச்சுக்காத, ஃப்ரீயாக இரு. யார் பேச்சு சரியோ அவங்க பேச்சை கேளு, சரியா? என்ன முத்து மாமா? இல்ல, சிற்பியும் ஸ்தபதியும் வரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னு தெரியல வேணில, இந்த கோவில் வேலைன்னு வந்தாலே ஒரு மாதிரி ஒரு பரபரப்பு வந்துடுது. என்ன முத்து மாமா, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். நடக்காது, நடக்கவே நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. உட்காருங்க. வணக்கம்மா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கோவில் வேலையை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடணும். கண்டிப்பா. அதே மாதிரி எல்லாம் என்ன முறையோ, அது என்ன ஐதீகமோ, அது உங்களுக்கு தான் தெரியும். அதுபடியே பண்ணிடுவோம். ஆனா பண்றது நல்லா சிறப்பா நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஆமாங்க, கோயிலுக்கு சிலை செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் அம்மன் சிலைன்னு வரும்போது அழகோட மறுவடிவமா இருக்கணும். இதுதான் அந்த சிலை. அம்மா தாயே, உன்னோட சிலைய நாங்க முழு மனசோட செய்ய போறோம். அந்த சிலை தத்ரூபமா உயிரோட்டத்தோட தெய்வ கடாட்சம் நிரம்பியதா இருக்கணும். பக்தர்கள் அத்தனை பேருக்கும் எப்பவும் அருள் பாலிக்கிற நிரந்தர உருவமா அது இருக்கணும். அந்த உயிரோட்ட நிரம்பின உன்னோட சிலைய செய்யறதுக்கு உன்னோட அருள் வேணும் தாயே. நாங்க சிலைய செய்ய ஆரம்பிச்சதும் நீயே இறங்கி வந்து உன்னோட சிலைய நல்ல விதமா செய்து முடிக்கணும் தாயே. அம்மா, இந்த சிலையை போட்டோ எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கோங்க. இந்த பூவை எடுத்துருங்கம்மா. பண்ணிடலாம்.
எடுத்துட்டோமா? சரிங்களா? போலாம். வாங்க. நல்லா வரும். வந்துட்டாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. சொல்லுங்க ஐயா. மூல விக்கிரகம் எத்தனை அடியில இருக்கணும்னு நீங்க தான் சொல்லணும். அதை பொறுத்துதான் கோயிலோட முழு அமைப்பையும் நாம தீர்மானிக்க முடியும். இல்ல அம்மன் சிலை ஒரு 5 அடியிலே அது இருக்கணும். அப்பதான் அது அமைப்பா இருக்கும் இல்லையா? நிச்சயமா அதுக்கேத்த மாதிரி கற்பக்கரகம் மற்ற விஷயம் எல்லாம் செய்யணும். புரியுதுங்களா? கோயில் கட்ட தேவையான நிலங்களை முழுமையா நீங்க வாங்கியாச்சா? எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நடந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கோபுரம், வாச கோபுரம், மண்டபம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் பெருசா வேணும் இல்லையா? அதனால ஊர் மக்கள் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க இந்த நிமிஷமே இந்த கோவில் கட்டுற வேலையில இருந்து 2 பேருமே விலகிடுங்க. எனக்கான நியாயமும் அங்கீகாரமும் கிடைச்சதுக்கு அப்புறம் சத்தியமா நானே முத்தரசு மாமா கூட சேர்ந்து உங்களை கூப்பிட்டு இந்த கோவில் கட்டுற வேலையில உங்களை ஈடுபடுத்துறேன். இப்பதான் நாங்க கோயில் கட்டுற வேலையில முழுமையா ஈடுபடுறதா சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு வரோம். அப்படி இருக்கிறப்போ திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? காரணம் நான் உங்களுக்கு சொல்லியா தரணும்? ஏதாவது சில சரியா வரல, இல்ல அபசகுனமான சகுனங்கள் வருது, அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோவில் கட்டுறத தள்ளி போடுங்களேன் ப்ளீஸ். இங்க பாருங்கம்மா, நீங்க வேணா இப்படி பேசலாம் நினைக்கலாம். ஆனா மனுஷங்களையும் தாண்டி கடவுளோட கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படி கடவுள் சிலை செய்யறதாகட்டும், கோயில் கட்டுறதாகட்டும் வெளிப்பார்வைக்கு நம்ம மனுஷனோட செயல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும். இத மனுஷங்களான நாங்க செய்யறதா நீங்க நினைக்கிறீங்க. கடவுளே எங்களுக்குள்ள பூந்து அதுக்கான தேவைய அதுவே நிறைவேற்றிக்கிறதுமா. அதை நீங்க புரிஞ்சுக்கங்கம்மா. அதனால மனுஷங்க நாம யாருமா அதை தடுக்கிறதுக்கு? கடவுளா நினைச்சு தடுத்தா தான் உண்டு. தயவு செஞ்சு அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. என்ன பேசுறீங்க நீங்க? மனுஷன் நினைச்சா முடியாதது ஒண்ணும் இல்ல. இந்த உலகத்துல சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்ல. நிலாவுக்கே போய் மனுஷன் இறங்கலையா? ஒரு காலத்துல கடவுள்னு அதை கும்பிட்ட மனுஷன் அதுல போய் இறங்கினதான சாதனையோட உச்சக்கட்டம். நீங்க நல்லா பேசுறீங்கம்மா. எனக்காக பேசுறையா? என் வாழ்க்கைக்காக பேசுறேன், என் குழந்தைக்காக பேசுறேன். அதனாலதான் இத்தனையும் பேச வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க, நீங்க முத்தாரம்மன் கோயில், மதுராந்தகம் பெருமாள் கோயில்னு பல கோவில்களை கட்டியிருக்கீங்க. அப்படிப்பட்ட பெருமைகள் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாமே தாண்டி உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதும் எனக்கு தெரியும். நீங்க உங்க பொண்ண உங்க ஊருக்கு பக்கத்திலேயே கட்டி கொடுத்திருக்கீங்க. பையனை செங்கல்பட்டுக்கு பிகாம் படிக்கிறதுக்கு அனுப்புறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசுல பொண்ணு இருக்கா. நீங்க நல்லா இருந்தா தானே கூடிய சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். என்னம்மா மிரட்டி பாக்குறீங்களா? சாச்சா, மிரட்டி எல்லாம் பாக்கலங்க. என் வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இத பாருங்கம்மா, நீங்க வழி காட்டுங்கன்னு சொல்றீங்க. ஆனா எங்களை வழி நடத்துறது அந்த கடவுள் தான். அசைவம் சாப்பிட்ற கையால கடவுள் சிலையை தொடக்கூடாது. அசைவத்தையே தொடாத ஆளுங்க நாங்க. முழுக்க முழுக்க எங்களை சுத்தமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த தெய்வ பணியில ஈடுபட முடியும். அப்படிப்பட்ட சுத்தமும் ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் எங்களுக்கு நல்லது மட்டுமே தேடி தரும்னு நாங்க நம்புறோம். நீங்க எதை வேணாலும் செஞ்சுக்கங்க, நாங்க கடவுளை நம்புறவங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இந்த கோவில் பணிய கடவுளா பார்த்து தடுத்தா மட்டும்தான் உண்டு. மனுஷங்க நாம நினைச்சா நிறுத்தவே முடியாதுமா. அப்படி மட்டும் நீங்க செஞ்சுட்டா நீங்க கடவுளை ஜெயிச்சுட்டதா நாங்க நம்புறோம். சரி, இந்த நிமிஷம் நீங்க சொல்ற விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் கட்டுப்படுறேன். ஆனா ஒரு காலம் நான் உங்களை ரோட்ல வழி மறிச்சு மிரட்டின விஷயம் முத்தரசு மாமா காதுக்கு போக கூடாது. நாங்க எதுக்காகமா சொல்றோம்? எங்களுக்கு அவசியமே இல்ல. அது அவர் காதுக்கு போகணும்னு அந்த ஆத்தா நினைச்சா கண்டிப்பா போய் சேரும். வாமா, உனக்காக தாண்டி காத்துட்டு இருக்கேன். எனக்காகவா? அது ஒரு நாள் நடந்தது இல்லையே. ஓஹோ, நீ நடந்துக்கிறதுக்கு உனக்கு இப்படி எல்லாம் வேற நினைப்பு இருக்கா? முத்தரசர் காண்ட திமிர்ல ரொம்ப அப்படியே எகுற. இந்த எகுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏன்
ஏன் எகரக்கூடாது? ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்ன குற்றவாளி மாதிரி நிறுத்தி வச்சிருக்கீங்க? உன் புருஷன் எனக்கு எதிராக அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் அந்த இடத்துல நியாயத்தை தான் பேசினேன். அப்படியே நியாயம்? பெரிய பஞ்சாயத்து தலைவி வாயா, கம்பளி சொம்பு தரட்டா, போய் பஞ்சாயத்து பண்றியா? அப்படியே போட்டு பொல்லாத நியாயத்தை பேசுறாங்க. நியாயத்தை பொது சொத்துல இருந்து காசு எடுத்து அவர் கோயில கட்டுவாரு, அத பண்ண கூடாதுன்னு தடுத்தா நீங்க எல்லாம் எழுத்து பேசுவீங்களா? இங்க பாரு, நீங்க பேசுறதுக்கெல்லாம் பயந்து ஒதுங்குற ஆள் இந்த மருது இல்ல. அவர் இந்த பொது சொத்துல இருந்து ஒரு பைசா கூட எடுக்க கூடாது. அப்படி எடுத்து கோயில கட்டுறதுக்கு நான் விடவும் மாட்டேன். இங்க பாருங்க, இப்பயும் சொல்றேன், இந்த மொத்த சொத்தும் முத்தரசன் மாமாவோடது தான். அத பத்தி பேசுறதுக்கோ, அதுல நீங்க எனக்கு அவ்வளவு கொடுக்கணும் இவ்வளவு கொடுக்கணும் கேக்குறதுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது. நீங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஜனனி கார்த்திகா இருந்தாலும் சரி, புரியுதா? என்ன இங்க பாருங்க, இந்த அரட்டல் ஓட்டல் வேலை என்கிட்ட வேண்டாம். என்னடி நான் பாட்டு பேசிட்டு இருக்க, எவ்வளவு தைரியம் எழுத்து பேசிட்டு இருப்பேன். 100 ஏக்கர் நிலத்தை நான் கேட்டதுக்கு அது தரமாட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிச்சை போடுற மாதிரி 25 ஏக்கர் எழுதி கொடுத்தா அதை வாங்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டே, கேட்டியா சொல்லு. ஏங்க என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? முத்தரசன் மாமா யாருக்காக கொடுத்திருக்காரு? நமக்காக தானே கொடுத்திருக்காரு. அவர் அப்படி வாங்கிக்கன்னு கொடுக்கும் போது எப்படிங்க முடியாதுன்னு மறுக்க முடியும்? அப்படி மறுத்தா மாமாவோட மனசு சங்கடப்படாதா? கட்டின புருஷன் கேடு கேட்டு போனாலும் பரவாயில்ல, என் மனசு சங்கடப்பட்டாலும் அதை பத்தி கவலை இல்ல. ஆனா முத்தரச மனசு சங்கடப்படுமோன்னு ரொம்ப கவலைப்படுறியோ? இங்க பாருங்க, நல்ல விதமா பேசினா நானும் நல்ல விதமா பேசுவேன். சும்மா இந்த பம்பு எடுத்துட்டு இருக்க வேலை என்கிட்ட வேணாம். நீங்க நல்ல புத்தியோட என்ன அனுசரிச்சு போற நல்லவரா இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு நான் கவலைப்படலாம். ஆனா நீங்க தான் சுய புத்தியே இல்லாம சொல் பேச்சு கேட்டு ஆடுறவரால இருக்கீங்க. ரிமோட் கண்ட்ரோல் வேற எங்கேயோ இருக்கு. இந்த நிமிஷம் கூட சுயமா பேசுறீங்களா இல்ல வேற யாராச்சும் தூண்டி விட்டு பேசுறீங்கன்னு யாருக்கு தெரியும்? யாரு தூண்டிட்டு பேசுறா? யாரு தூண்டிட்டு பேசுறா? எது போனா போதுன்னு விட்டா மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்க. எங்கடி அந்த பத்திரம்? எங்கடி அந்த பத்திரம்? 25 ஏக்கர். அந்த பத்திரத்தை மட்டும் என்கிட்ட காட்டு, அப்படியே கிழிச்சு போடுறேன். அப்பதாண்டி உனக்கு எல்லாம் புத்தி வரும். இங்க பாருங்க, வேணா சொன்னா கேளுங்க. என்ன என்னடி சொன்னா கேட்கணும்? என்ன என்ன என்னடி வாய் நீளுது? என்ன பேசு பேசுறே, என்ன பேச்சு பேசுற? என்னடி என்ன வேண்டாம்? என்னடி வேண்டாம்? முதல்ல உங்க எல்லாத்துக்கும் நான் என் நன்றியை தெரிய வச்சுக்கிறேன். என் மனைவியோட கனவுல வந்த மாதிரி, பூஜாரி கனவுல வந்த மாதிரி ஆத்தாக்கு ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கான வேலையை நல்லபடியாக ஆரம்பிச்சிட்டோம். சபதியும் சிற்பியும் கூட சீக்கிரமா அவங்க வேலையை முடிச்சு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வேகம் பத்தாது. நம்ம சீக்கிரமா பூமி பூஜையை போட்டு மற்ற வேலையை ஆரம்பிச்சிடணும். அதுக்கு உங்க எல்லாரோட ஒத்துழைப்பு வேணும். இப்போ என்னன்னா, நம்ம கோவிலை கட்டுறோன்னு சொன்ன உடனே நம்ம வெங்கடபதி என்ன பெரிய மனசு பண்ணி அவர் நிலத்தை கொடுத்து தாராளமாக கட்டிக்கோன்னு சொல்லிட்டாரு. அதனால மறுபடியும் சபைக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வரணும். ஆனா அண்ணனோட நிலத்தை மட்டும் வச்சு நம்ம நினைச்சபடி கோவிலை பெருசா கட்ட முடியாது. நம்மளாம் என்ன நினைக்கிறோம்னா, ஆத்தாவோட கோவிலை ரொம்ப பிரம்மாண்டமா கட்டணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க உங்க நிலம் தேவைப்படுது. நீங்களாம் பெரிய மனசு பண்ணி நீங்களாம் உங்க நிலத்தை கொடுத்தீங்கன்னா தான் ஆத்தாக்கு நல்லபடியாக நம்ம கோவிலை கட்ட முடியும். ஏன்னா இது ஒரு நல்ல காரியம். நம்மளாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். என்னென்னமோ கொள்ள நோய் வருது,
ஏகப்பட்ட பேர் உயிரை விட்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்தா நம்ம ஆத்தா தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஆத்தாக்கு ஒரு கோவிலை கட்டிட்டோம்னா இந்த ஊரும் நல்லா இருக்கும், நம்ம ஊருக்கு நிறைய பேர் வருவாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கணும்னா உங்களை மாதிரி நல்லவங்களோட ஒத்துழைப்பு எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதுக்காக நீங்கள் வந்து இனாமாவோ இல்லை இலவசமாகவோ நிலத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கெட் ரேட் என்னவோ இல்லை மார்க்கெட் ரேட்டோட அதிகமாக வேணா கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுருவோம். என்ன தம்பி, கோயிலுக்கு நிலம் கேட்டு நாங்க இல்லைன்னு சொல்லிடுவோமா? அதை போய் இவ்வளவு தயங்கி சொல்றீங்க? ஆத்தாவுக்கு இடம் வேணும்னு கேட்டா நாங்க கொடுத்துட்டு போறோம், நிச்சயமா கொடுப்போம். என்ன ஒண்ணு, இதை நம்பித்தான் எங்க வாழ்க்கை இருக்கு, பசங்களோட எதிர்காலம் இருக்கு. பணம்னு கேட்டு நாங்க வாங்கக்கூடாதுதான். அதனால மார்க்கெட் வேல்யூவுக்கு நீங்களா பார்த்து என்ன கொடுக்குறீங்களோ அதை நாங்க வாங்கிக்கிறோம். என்னப்பா, சம்மதமா? சம்மதம். எல்லாருக்கும் சம்மதம் தானே? எல்லாருக்கும் சம்மதம் தாங்க. சம்மதம் தான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷங்க. எல்லாரும் முழு மனசோட ஆத்தாவோட கோவில் கட்டுறதுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. சந்தோஷம். ஏன்னா பணம் கோடி கோடியாக இருக்கிறவங்க கூட நல்ல காரியம் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் உங்களோட வாழ்வாதாரமே உங்கள் நிலத்தில் தான் இருக்குது. ஆத்தாவோட கோவில் கட்டுறதுக்காக அதை நீங்கள் தரேன்னு சொல்லும் போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பேசு ஸ்வேதா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. என்ன இல்ல, கோயில் விஷயத்துல நீ திரும்ப திரும்ப அத கட்டுறத தடுக்கிறேன்னு ரிஸ்க் எடுக்கிற. அது பெரிய ரிஸ்கடி, வேண்டாம். என்னை பத்தி நல்லா தெரிஞ்சும் நீ என்கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கல. கோவில் கட்டுறது தடுக்கிறது பாவம்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள விரிசல் வர மாதிரி பண்றது கூட பாவம் தான். அதேதான் நான் வந்து கலை மருது கடையில பண்ணிட்டு இருக்கேன். ஏன் முத்தரசு மாமா வெண்ணிலா கடையிலையும் அந்த விஷயத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கெல்லாம் பாவம் பார்த்தா நான் என் வாழ்க்கையை வாழ முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. எனக்கு தேவை நான் ஜெயிக்கிறது மட்டும்தான். நான் ஜெயிச்சாங்கிற கர்வம் மட்டும்தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கும். புரிஞ்சுதா? அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கோவில் கட்டுறத தடுத்தே தீரணும். முத்தரசு மாமா கிட்ட நேரடியா மோதுனா ரொம்ப பெரிய பிரச்சனை கிளம்பும். அதனாலதான் மருதுவை வச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, பாவம் மருதனை எத்தனையோ நாள் எங்களுக்கு சாப்பிடலாம் காசு கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அவரோட குடும்பத்துக்குள்ள நாம இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்வேதா. ஓஹோ, சில நாள் மருது போட்ட சாப்பாட்டு சாப்பிட்டதுக்கே இவ்ளோ விசுவாசமா இருக்கீங்களே. அப்போ பல வருஷமா நான் உங்களை பார்த்து கேர் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்வேதா. எனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக மருது, கலை, முத்தரசு மாமா, வெண்ணிலா மட்டும் இல்ல, ஏன் இந்த வீட்டுக்குள்ள ஜோடியா சுத்திட்டு இருக்காங்களே கார்த்திக், சிம்ரன், கௌதம், ஜனனி, இவங்க யாருக்கு நடுவுல வேணாலும் பிரச்சனை உண்டாக்க நான் தயங்க மாட்டேன். புரியுதா? சரி ஸ்வேதா. நீ என்ன சொல்றமா? ஒன்னும் இல்ல ஸ்வேதா. ஒரு சிங்கம் 4 மாடுங்களோட கதை தெரியுமா உனக்கு? அது என்ன கதை? 4 மாடுங்க கூட்டா இருக்கும்போது சிங்கம் வந்தப்போ 4ம் சேர்ந்து சிங்கத்தை கொம்பால குத்தி மிதிச்சு விரட்டி அடிச்சிருச்சுங்க. யோசிச்ச சிங்கம் ஒரு நரி மூலமா திட்டம் போட்டு அந்த 4 மாடுங்களையும் பிரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தனியா சுத்திக்கிட்டு இருந்த மாடுங்களை சிங்கம் ஈஸியா அடிச்சு சாப்பிட்டுடுச்சு. அந்த மாதிரி நான் சிங்கம். நான் இவங்களை பிரிச்சாதான் அவங்களோட பலம் குறையும். ஈஸியா நான் அட்டாக் பண்ண முடியும். அப்படி ஜெயிக்க போற பெண் சிங்கம் தான் இந்த ஸ்வேதா. என்னைக்குமே நான் தோத்து போயிட்டேங்கிற பேரு வரவே கூடாது. எடுத்த எல்லா காரியத்திலையும் ஜெயிப்பேங்கிறது மட்டும்தான் வரணும். அதுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நான் தயங்கவே மாட்டேன். புரியுதா?